எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல இன்றைய பதிவில் அப்டேட்ஸ் எல்லாமே பார்ப்போங்க. குறிப்பாக 3 IPO இந்த வாரம் வரப்போகுது. அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. நாளைக்கு மார்க்கெட் ஹாலிடே, கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் செப்டம்பர் 2025 எடுத்துக்கிட்டோம்னா எலக்ட்ரிக் டூ வீலர் சேல்ஸ் நம்பர்ஸ் வந்துருக்குங்க. டிவிஎஸ் டாப் போர்ஷனை ரீடைன் பண்றாங்க. மார்க்கெட் ஷேரும் கூடியிருக்குங்க. அதாவது இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 21.9% மார்க்கெட் ஷேர் இருக்குங்க. இது போன வருஷம் 20.41% இருந்திருக்கு. ரெண்டாவது இடத்துல பஜாஜ் ஆட்டோ இருக்கிறாங்க. ஆனாலும் போன வருஷத்தை கம்பேர் பண்றப்ப செப்டம்பர் 2025ல மார்க்கெட் ஷேர் குறைஞ்சிருக்குங்க. 20.9%ல இருந்து 18.7% குறைஞ்சிருக்கு. தென் ஏத்தர் எடுத்துக்கிட்டோம்னா மார்க்கெட் ஷேர் கூடியிருக்குங்க. 14.6%ல இருந்து 17.2% கூடியிருக்கு. தென் ஓலா எலக்ட்ரிக் 4வது இடத்துல இருக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும் மார்க்கெட் ஷேர் குறைஞ்சிருக்கும். 27.3%ல இருந்து இப்ப செப்டம்பர் 2025ல 12.7% இருக்குங்க. அடுத்து ஹீரோ மோட்டார் கார்ப் எடுத்துக்கிட்டோம்னா 5வது இடத்துல இருக்காங்க. செப்டம்பர் 2024ல உங்களுக்கு மார்க்கெட் ஷேர் 4.7% இருந்தது. இப்ப 12.3% இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க. நல்ல நம்பர்ஸ் தான். ஸோ ஓவராலா எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிவிஎஸ் டாமினேட் பண்றாங்க. அதுக்கடுத்து பஜாஜ் இருக்காங்க. தென் 3வது இடத்துல ஏத்தர், ஓலா பின்னாடி தள்ளி விட்டு ஹீரோ முன்னாடி வந்துருவாங்க. தென் ஹீரோ, ஏத்தர் 2 பேருமே ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா இவங்க 3 பேர் தான் பெரிய பிளேயர்ஸா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க லாங் டேர்ம்ல. அதாவது ஃபர்ஸ்ட் டிவிஎஸ், பஜாஜ், தென் ஏத்தர் பிளஸ் ஹீரோ. இதுல இப்ப ஏத்தரும் ஹீரோவும் ஒன்னு சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்க டாப் போர்ஷன்ல இருக்கிற டிவிஎஸ்கே டஃப் காம்படிஷன் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தென் ஃபியூச்சர்ல எலக்ட்ரிக் டூ வீலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹோண்டாவும் சுசுக்கியும் கொஞ்சம் லேட்டா தான் வருவாங்க. ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா டஃப் காம்படிஷன் கொடுக்கறதுக்காக வந்துருவாங்க ஹீரோவுக்கு. அடுத்து ஐடிசி குழுமத்தினுடைய சீஃப் சஞ்சீவ் பூரி அவர்கள் என்ன சொல்றாங்க, பேப்பர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்க கெப்பாசிட்டி போக அடிஷனலா 1 மில்லியன் மெட்ரிக் டன் பெர் இயர் அடிஷனல் கெப்பாசிட்டி ஆட் ஆகும் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பினான்சியல் எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் வந்துருக்குங்க பார்மா செக்டர் பத்தி. அதுல குறிப்பா என்ன சொல்றாங்க, இங்க உள்ள ஜெனரிக் பிளேயர்ஸ், அதாவது இந்தியன் ஜெனரிக் பிளேயர்ஸ், பெரிய பிளேயர்ஸ் இருப்பாங்கல்ல, லுபின், ஜைடஸ், தென் டாக்டர் ரெட்டி போன்ற நிறுவனங்கள் யூரோப்பியன் யூனியன்ல அக்ரெசிவா எக்ஸ்பாண்ட் ஆயிருக்காங்க அக்விசிஷன்ஸ் மூலமா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஜெனரிக் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து யூஎஸ்க்கு பயங்கரமா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களோட டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ்ல 55 to 60% வந்து யூஎஸ்க்கு தான் எக்ஸ்போர்ட் இருக்குங்க. பட் இன்னைக்கு ட்ரம்ப் அவர்களுடைய டாரிஃப் இது வந்து இன்னைக்கு நாளைக்கு முடிய போறது இல்லைங்க, இது கண்டினியூ ஆகும். ஸோ எக்ஸ்பென்ஷன் அப்படின்றத யூரோப்பியன் யூனியன்ல அவங்க அக்ரெசிவா பண்றாங்க. குறிப்பா லுபின் எடுத்துக்கிட்டோம்னா விசோஃபார்மா, ஜைடஸ் வெல்னஸஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்ஃபர்ட் கிளிக், தென் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆம்ப்ளிடியூட் சர்ஜிக்கல் பிரான்ஸ் நாட்டு நிறுவனம், தென் டாக்டர் ரெட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா யூகே பேஸ்டு ஹேலியோன்ஸ் உடைய குளோபல் போர்ட்ஃபோலியோ, இது எல்லாமே வந்து அக்வயர் பண்ணிருக்காங்க யூரோப்பியன் யூனியனை பொறுத்த வரைக்கும். இதுல லுபின், டாக்டர் ரெட்டி, சிப்லா எல்லாமே வந்து லோ காஸ்ட் ஜெனரிக் மெடிசன்ஸ் தான் வந்து யூஎஸ்ல விற்கிறாங்க. இதுல பிராண்டட் அண்ட் பேட்டன்டட் ட்ரக்ஸுக்கு தான் ட்ரம்ப் அவர்கள் டாரிஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபியூச்சர்ல என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ இவங்களோட யூரோப்பியன் எக்ஸ்பான்ஷன் அப்படின்றது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட், பாசிட்டிவ் நியூஸ் தான், ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். அடுத்து இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் ஃபார் நேச்சுரல் கேஸ் அப்படின்றது வீக்கன் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா சீப்பர் ஆல்டர்னேட்டிவ்ஸ்ங்க, லைட் டீசல் ஆயில், தென் எல்பிஜி, வுட் பிரிக்கிட்யூஸ், ஸோ இதெல்லாம் வந்து சீப்பரா கிடைக்குது நேச்சுரல் கேஸை கம்பேர் பண்றப்ப. அதனால கன்சப்ஷன் குறைஞ்சிருக்குங்க நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். எல்பிஜி கன்சப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா சீப்பரா கிடைக்கிறதுனால 65% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்குங்க கன்சப்ஷன், அதாவது ஆகஸ்ட் 2025ல. ஓவராலா கேஸ் கன்சப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 8% குறைஞ்சிருக்கு இந்த பினான்சியல் இயர்ல, அதாவது ஏப்ரல்ல இருந்து ஆகஸ்ட் 2025 வரைக்கும். இன்னொரு முக்கியமான ஹிண்ட்டும் அந்த ஆர்டிகல்ல இருக்குங்க, ஃபெர்டிலைசரோட டிமாண்டும் குறைஞ்சிருக்காங்க, 5.7% குறைஞ்சிருக்கு பினான்சியல் 26ல அப்படின்னு சொல்றாங்க அந்த ரிப்போர்ட். அடுத்து ஃப்ரைட் டைகர் அப்படின்னு சொல்லப்படுற ஃப்ரைட் காமர்ஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் ஃப்ரைட் பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. அந்த கம்பெனில ஏற்கனவே அக்டோபர் 2023ல டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு 150 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அடிஷனலா ஒரு 120 கோடி ரூபாய் ஃப்ரைட் டைகர்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ டோட்டலா ஃப்ரைட் டைகரை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ் 270 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு 42 to 45% ஸ்டேக் ஃப்ரைட் டைகரோட ஸ்டேக் வந்து டாடா மோட்டார்ஸ்ல இருக்கும். ஸோ ஃப்ரைட் டைகரோடைய லாஸ்ட் 3 இயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. ரெவன்யூ எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 23ல ஒரு 19 crores இருந்திருக்குங்க, ஃபினான்ஷியல் 24ல ஒரு 18 crores இருந்திருக்கு, இப்போ ஃபினான்ஷியல் 25ல ஒரு 26.6 crores இருக்கு. ஸோ ஃப்ரைட் டைகர் கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆகிட்டு தான் வர்றாங்க. ஸோ இது டாடா மோட்டார் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு நல்ல செய்தி. அடுத்து ஐபிஓ அப்டேட் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்லேயே ஒரு 3 ஐபிஓ பக்கமா வருதுங்க. அந்த ஐபிஓஸ் பத்தி ஒரு சில டீடைல்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விவோக் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து 650 to 648 இதுதான் வந்து பிரைஸ் பேண்டா அறிவிச்சிருக்காங்க. ஃபுல்லாவே ஆஃபர் ஃபார் சேல் தான். ஒரு 3000 crore ரைஸ் பண்ற மாதிரி தெரியுதுங்க. 4.63 crores வந்து ஆஃப்லோட் பண்றாங்க. அக்டோபர் 3ல இருந்து அக்டோபர் 7 வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஓபன் ஆயிருக்கிற மாதிரி தெரியுது.
விவோக் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 67 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க, பிரைஸ் டு புக் 41 பக்கமா இருக்கு. சரி, கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறப்ப ஃபினான்ஷியல் 23-24ல லாஸ் பண்ணிருக்காங்க. ஃபினான்ஷியல் 25ல ப்ராஃபிட் சைடு வந்திருக்காங்க. வந்த உடனே ஐபிஓக்கு வந்துட்டாங்க. தென் டோட்டல் பாரோயிங்ஸ் அப்படின்னாலும் அதுலயும் இருக்குங்க. அதாவது ஃபினான்ஷியல் 23ல 146 crores லாஸ், ஃபினான்ஷியல் 24ல 135 crores லாஸ், ஃபினான்ஷியல் 25ல 128 crores ப்ராஃபிட்ங்க. ஃபினான்ஷியல் 25 முடிவுல டோட்டல் பாரோயிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 310 கோடியா இருக்கு. அடுத்து டாடா கேபிட்டல் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட அன்லிஸ்டட் ஷேர்ஸோட பிரைஸ் வந்து ஒரு 750 பக்கமா இருக்குங்க. கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்றது 28 ருபீஸா இருக்கு. ஸோ பெரிய லிஸ்டிங் கெயினை இப்போதைக்கு எதிர்பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் 1 வீக்ல எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். தென் இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, அதை கம்பேர் பண்றப்ப இப்ப இவங்க பிரைஸ் பேண்ட் அறிவிச்சிருக்காங்க இல்லையா, அப்பர் பிரைஸ் பேண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 55% கீழே இறங்கி தாங்க இருக்கு. ஸோ அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் இப்ப கையை கடிக்கிற விஷயமா இருக்கும். என்ன ஒரு நல்ல செய்தி அப்படின்னா நல்ல நிறுவனமா பார்த்து வச்சிருக்காங்க, ஃபியூச்சர்ல ஷேர் பிரைஸ் மேலே ஏறும், அதனால அவங்க தப்பிச்சிடலாம். ஸோ அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ல இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் இருக்குங்க. தென் டாடா கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் எதுக்கு லோயர் பிரைஸ் பேண்ட் செட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நல்ல பார்ட்டிசிபேஷன் இருக்கணும், அவங்களுக்கு வந்து ஃபேவரா இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் லோயர் பிரைஸ் பேண்ட் செட் பண்ணிருக்கோம் அப்படின்னு கம்பெனியோட மேலிடம் தெரிவிச்சிருக்காங்க. டாடா கேபிட்டலோட வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 35 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க, 6.5 டைம்ஸ் புக் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பர் தாங்க, அதுல எல்லாம் எந்த குறையும் இல்லை. இப்ப நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு டாடா கேபிட்டல்ல இதே 35 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கிற பஜாஜ் பினான்ஸோட கம்பேர் பண்ணி பார்ப்போமே. பஜாஜ் பினான்ஸை பொறுத்த வரைக்கும் 5.2 டைம்ஸ் புக் இருக்குங்க. கம்பெனியோட கிராஸ் லோன் போர்ட்ஃபோலியோ, அதாவது பஜாஜ் பினான்ஸோட கிராஸ் லோன் போர்ட்ஃபோலியோ 4.14 லேக்ஸா இருக்கு. டாடா கேபிட்டலோட கிராஸ் லோன் போர்ட்ஃபோலியோ 2.33 லேக் க்ரோர்ஸா இருக்குங்க. பஜாஜ் பினான்ஸோட ரெவன்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 69,684 க்ரோர்ஸா இருக்குங்க. டாடா கேபிட்டலோட ரெவன்யூ 28,300 க்ரோர்ஸ்க்கு பக்கமா இருக்கு. ஸோ பஜாஜ் பினான்ஸோட ரெவன்யூ வந்து டாடா கேபிட்டல் ரெவன்யூ மாதிரி ஒரு 2.5 டைம்ஸ் அதிகமா இருக்குங்க. ஸோ 35 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கிற ரெண்டு நிறுவனத்தை நம்ம கம்பேர் பண்றப்ப டாடா கேபிட்டலோட பஜாஜ் பினான்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்குங்க. ஆனா பஜாஜ் பினான்ஸ் தென் டாடா கேபிட்டல் இது ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப ஸ்ரீராம் பினான்ஸோட வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 12 டைம்ஸ் தாங்க ஏர்னிங்ஸ். சரி, ஃபினான்ஷியல் 25ல ஸ்ரீராம் பினான்ஸோட ரெவன்யூ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா 41,834 க்ரோர்ஸா இருக்குங்க. அதாவது டாடா கேபிட்டல் அளவுக்கு கம்மியாகவும் இல்லை, தென் பஜாஜ் பினான்ஸ் அளவுக்கு அதிகமா இல்லை, ரெண்டுக்கும் நடுவில் இருக்குங்க. ஒரு 42,000 க்ரோர்ஸ் பக்கமா இருக்கு. பட் பஜாஜ் பினான்ஸ் டாடா கேபிட்டல் அது ரெண்டை விட ஸ்ரீராம் பினான்ஸ் வந்து சீப்பா தெரியுதுங்க. பிரைஸ் டு புக் 2 டைம்ஸ் பக்கமா தான் இருக்கு. அடுத்து மூணாவது ஐபிஓன்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ்ங்க. கம்பெனி வந்து ஒரு 11,500 crore ரைஸ் பண்ற மாதிரி தெரியுதுங்க. அக்டோபர் 7 to 9 சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகிற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. பிரைஸ் பேண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1080 இருந்து 1140ங்க. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட திட்டம் என்னவா இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்ல நாங்க ஒரு 5,000 crores இன்வெஸ்ட் பண்ணுவோம், புதுசா ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி போடுவோம் ஆந்திர பிரதேஷ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அவங்கள்ட்ட 2 ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ ஆந்திர பிரதேஷ்ல ஃபெசிலிட்டி போட்டாங்க அப்படின்னா அது 3rd ஃபெசிலிட்டியா இருக்குங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 13 டைம்ஸ் புக் இருக்கு, 37 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் தென் ரிசர்வ்ஸ் அண்ட் சப்ளஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் 23ல ஒரு 1,345 crores வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. ஃபினான்ஷியல் 24ல ஒரு 1,510 crores கூட்டியிருக்காங்க. தென் ஃபினான்ஷியல் 25ல 2,200 crore அந்த ப்ராஃபிட் ஃபர்தரா கூடியிருக்குங்க. அதாவது ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப ஃபினான்ஷியல் 25ல 14% ரெவன்யூ கூடியிருக்கு, தென் 46% ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் கூடியிருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் உடைய ரிசர்வ்ஸ் அண்ட் சப்ளைஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஜூன் 2025 முடிஞ்ச குவார்டர்ல 5,805 crores கேஷ் ரிசர்வ்ஸ் வச்சிருக்காங்க. கம்பெனி வந்து டெட் ஃப்ரீ கம்பெனிங்க. கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு பார்த்தா 40 rupeesல இருக்கு. இன்னைக்கு சுச்சுவேஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இந்த 3 நிறுவனங்களுமே வந்து ஓவர் வேல்யூடா தாங்க இருக்கு. குறிப்பா டாடா கேபிட்டல், எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து ரொம்ப அதிகமா இல்லைங்க. ஸோ பெருசா நம்ம அதாவது டாடா டெக்னாலஜிஸ்ல கிடைச்ச மாதிரி பெரிய லிஸ்டிங் கெயின், தென் என்எஸ்டிஎல்ல கிடைச்ச மாதிரி பெரிய லிஸ்டிங் கெயின் கிடைக்குமா அப்படின்றது சந்தேகம் தான். இன்னைக்கு நிலைமைக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்ல ரிப்போ ரேட் அப்படின்றத மாத்தாம 5.5% மெயின்டைன் பண்றாங்க. அடுத்து பிஹெச்இஎல் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு 2 ஆர்டர் வந்திருக்குங்க. ஒர்த் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 13,000 to 15,000 crore இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருந்து ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா மத்திய பிரதேஷ் பவர் ஜெனரேட்டிங் கம்பெனி லிமிடெட்ல இருந்து ஆர்டர் வந்த மாதிரி செய்திகள் வந்திருக்கு. பிஹெச்இஎல் பொறுத்த வரைக்கும் காஸ்ட்லியான வேல்யூவேஷன்ல தான் இருக்கும். அடுத்து மஹேந்திராவுடைய செப்டம்பர் 2025 சேல்ஸ் நம்பர்ஸ் வந்திருக்குங்க. அதாவது பிவி சேல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெக்கார்ட் சேல்ஸ்ங்க. ஏற்கனவே அக்டோபர் 2024ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருந்தாங்க, 54,504 யூனிட்ஸ் கொடுத்திருந்தாங்க. இப்போ அதை பீட் பண்ணிருக்காங்க, 56,233 யூனிட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க.
இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்த்தாலும் 10% க்ரோ ஆயிருக்குங்க. அதாவது செப்டம்பர் 2024 கம்பேர் பண்றப்ப செப்டம்பர் 2025ல ஓவரால் ஆட்டோ சேல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவுக்கு எக்ஸ்போர்ட்ஸையும் சேர்த்து 16% க்ரோ ஆயிருக்காங்க. 1,298 வண்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓவராலா செப்டம்பர் மாசத்தோடைய ரீட்டைல் ஆட்டோ சேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 13% குறைஞ்சிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்குங்க. அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் இன்னைக்கு ஒரு 30 ரூபாய் விலை ஏறி இருக்குங்க. 10,890 இருக்கு. அடுத்து இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 150 பாயிண்ட் பக்கம் மேல ஏறி இருந்தது. மதியத்துக்கு மேல என்ன ஆகும் அப்படின்றது தெரியாது. நேற்று செப்டம்பர் மாசத்தோடைய லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல எஃப்ஐஎஸ் மறுபடியும் நெட் செல்லர்ஸா தான் இருந்திருக்காங்க. ஒரு 2,327 கோடிக்கு கேஷ் செக்மெண்ட்ல. ஓவராலா செப்டம்பர் 2025 எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 35,300 கோடிக்கு பக்கமா கேஷ் செக்மெண்ட்ல எஃப்ஐஎஸ் நெட் செல்லர்ஸா தான் இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேல ஏறின மாதிரி தெரிஞ்சதுங்க. அடிச்சு பிடிச்சு உள்ள போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. குறிப்பா ஐடியை பத்தி நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், டெக் மஹிந்திரா பத்தி. விப்ரோ இருக்குங்க, சீப்பான வேல்யூவேஷன்ல இருக்கு, மெதுவாக தான் மேலே போகும். அதனால நம்மள மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ் 1-2 கன்சிடர் பண்றதுக்கு விப்ரோ நல்ல ஆப்ஷனா இருக்கும். மற்ற ஐடி கெயின்ஸை கம்பேர் பண்றப்ப சீப்பாகவும் இருக்கு. ஸோ அவசரப்பட வேணாம் எதுலையுமே உள்ள போறதுக்கு. அடுத்து இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து டாடா ஸ்டீல் பத்தி எழுதியிருக்கிறாருங்க. நான் வந்து ஹையர் லெவல்ல ஒரு 1000+ நான் கன்சிடர் பண்றதுக்கு இது சரியான நேரமா, நல்ல முடிவா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்பொழுதுமே 1, 2, 5, 10 தாங்க. இன் அடிஷன் டு தட் டாடா ஸ்டீல் வந்து ஓவர் வேல்யூட் சைட்ல இருக்கு. நிறைய பேஸ்கெட்ஸ் வச்சுக்கோங்க, அண்டர் வேல்யூட் பேஸ்கெட்ஸா வச்சுக்கோங்க, கோல்டையும் ஒரு பேஸ்கெட்டா அதுல வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா 1, 2, 5, 10 கன்சிடர் பண்ணலாம். மார்க்கெட் உடனே மேல போறதுக்கு ஏதாவது நல்ல செய்தி இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. ஸோ கவலையே பட வேணாம். இதுல டாடா ஸ்டீலை பத்தி கேட்டதுனால சொல்றேங்க, அது ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூட் சைடு தாங்க இருக்கு. டாடா குழுமமாவே இருந்தாலும் ஒரு பேஸ்கெட் வந்து ஓவர் வேல்யூட் பேஸ்கெட்டா கன்சிடர் பண்றதை நான் எப்பொழுதுமே விரும்ப மாட்டேன். அடுத்து சிஜி கன்சியூமர் எலக்ட்ரிக்கல்ஸ் பத்தி கேட்கறாங்க. கம்பெனி கொஞ்சம் ஓவர் வேல்யூட் சைடு தாங்க இருக்கு. கம்பெனிக்கு டெட் டு ஈக்விட்டின்னு பார்த்தா 0.09 தான். நல்ல குழுமம், அதனால டெட்டை கூட நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. 35 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. காஸ்ட்லியர் சைட்ல தான் இருக்கு. பட் பிஜி எலக்ட்ரோபிளாஸ் பத்தி நிறைய கேட்பாங்க. பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட கம்பேர் பண்றப்ப சிஜி கன்சியூமர் எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சீப் தாங்க. பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா டெட் டு ஈக்விட்டி 0.11, தென் 55 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். அடுத்து ஐஆர்சிடிசி பத்தி ஒரு நண்பர் வந்து எழுதிருக்காங்க. எனக்கு அது காஸ்ட்லியா தாங்க தெரியுது. 42 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். அதுக்கு எவ்வளவு க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லைங்க. ஹையர் வேல்யூவேஷன்ல உள்ள போறதே நான் ரிஸ்கா தான் பார்ப்பேன், பெஞ்சமின் கிரஹாம் அவர்கள் சொன்ன மாதிரி. அடுத்து இமாமி லிமிடெட் பத்தி கேட்டிருக்காங்க. 28 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. த்ரெஷோல்டுக்கு கீழே தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னா அதை பார்க்கலாம். பட் என்னோட வியூ என்ன அப்படின்னா, இதை விட சீப்பரான வேல்யூவேஷன்ல இதை விட மார்க்கெட் கேப் அதிகமா உள்ள ஐடிசியை விட்டுட்டு இமாமிக்கு போக வேண்டிய தேவை என்ன அப்படின்றது தான் நான் பார்ப்பேன். அடுத்து வெஞ்சூரா செக்யூரிட்டிஸ் பத்தி ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காங்க. டிமேட் கணக்கு தொடங்குறதுக்காக சந்தேகங்களை கேட்குற மாதிரி தெரியுதுங்க. எனக்கு அந்த குழுமத்தை பத்தி தெரியல. நான் வந்து ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் யூஸ் பண்றேன். மேடம் அதுல ஒர்க் பண்றாங்க, அதனால அதை யூஸ் பண்றேன். தென் அப்ஸ்ட்ராக்ஸ் நம்ம எப்பொழுதும் முற்காலங்கள்ல இருந்தே யூஸ் பண்றதுங்க. அடுத்த ஒரு நண்பர் வந்து பாண்ட்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது போன பதிவுல கோசமட்டம் ஃபினான்ஸ் பாண்ட் பத்தி பேசுனீங்க. அப்ஸ்ட்ராக்ஸ்ல அது வந்து விசிபிளா இருக்கு. அது என்னது, அதுல ஈல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்களே அது என்னது, கூப்பன் பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்க. ஈல்டு அப்படின்றது நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ்ங்க. தென் ஈல்டு வந்து எதுக்கு அந்த கூப்பனோட கொஞ்சம் அதிகமா தெரியுது அப்படின்றதையும் பார்ப்போம். அதாவது நான் வந்து கன்சிடர் பண்ணப்ப ஒரு யூனிட்டோட பிரைஸ் வந்து 1000 இருந்ததுங்க. இன்னைக்கு அது ட்ரேடபிள் லெவல்ல இருக்கிறப்ப 990ல அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ட்ரேடபிள் பாண்ட் தாங்க வந்து அப்ஸ்ட்ராக்ட்ல உங்களுக்கு விசிபிளா இருக்கு, கீழே இருக்கிறது எல்லாமே. ஸோ கோசமட்டம் ஃபினான்ஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா வேணும் அப்படின்னா வெயிட் பண்ணலாம். இன்னும் ஒரு வருஷமோ 2 வருஷத்துக்குள்ள மறுபடியும் அவங்க என்சிடிஸ் லான்ச் பண்ணுவாங்க. லான்ச் பண்றப்ப நம்ம கன்சிடர் பண்ணலாம். ட்ரேடபிள் லெவல்ல வேணும் அப்படின்னாலும் அதை கன்சிடர் பண்ணலாம். இஷ்யூ பிரைஸை விட கொஞ்சம் கம்மியாவே தான் இருக்கு கோசமட்டம் ஃபினான்ஸ். பட் ஏ ரேட்டிங் தான். இதெல்லாம் தான் இன்னைக்கு முக்கியமா பேசணும்னு நினைச்சோம். நாளைய பதிவுல கேள்விகள் நிறைய பார்ப்போங்க. வேற ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள், முதலீடுகள் இருந்தா எல்லாத்தையும் கீழே எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.